ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளும் சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ருதியோட கல்யாணத்தை தடுக்கிறதுக்காக ஸ்ருதி வந்து பெரிய திட்டத்தை போடுறாங்க. இந்த திட்டத்தை தெரிஞ்ச நம்ம சத்யா வந்து ஸ்ருதியோட பிளான் எல்லாத்தையுமே வந்து கெடுக்கிறாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்ருதி வந்து பெரிய ஒரு பிளானை வந்து ஸ்ருதியோட அம்மா கிட்டேயும் அவங்க அப்பா கிட்டேயும் வந்து சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா அப்பா வந்து என்னம்மா இவ்வளோ பெரிய பிளான் பண்ணிட்டேன், நீ சூப்பர் ஸ்ருதி, உன்னை அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியை வந்து இன்னுமே வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு அப்போயே வந்து ஆத்திரமாக வரும், ஒரு அம்மா அப்பா தான் பிள்ளைங்களுக்கு நல்லது பண்ணணும், ஆனால் பிள்ளைங்களை அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு என்ன இப்படி ஸ்ருதியை வந்து விட்டுட்டு இவங்க அம்மா அப்பாவே ஸ்ருதி பண்ணக்கூடிய தப்பான காரியத்துக்கு துணை இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே அந்த சீரியல் பார்க்கும்போது ஒரு ஆத்திரம் வரும். ஆனால் அதான் உண்மை, ஸ்ருதியை வந்து நல்லா வந்து தூண்டி விடுறதே அவங்க அம்மா அப்பா தான். உடனே ஸ்ருதியும் வந்துட்டு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிமாமான்னு ஸ்ருதி சொல்லுவாங்களே, அந்த அபிமாமா கிட்ட போயிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா கையாலேயே வந்து ஸ்ருதியை வந்து ஃபோட்டோ எடுக்க வந்து ஸ்ருதி வந்து வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறமா சத்யாவும் வந்து ஒரு பயத்தோடய வந்து ஸ்ருதியையும் அபிமாமாவையும் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. சத்யா தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து ஸ்ருதியோட ஃபோனுக்கு வந்து அமுச்சு விட்றாங்க. இந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே வந்து ஸ்ருதி வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட காமிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து செம்மையாக வந்து ஷாக் ஆகிட்டு செம்ம ஸ்ருதி இப்போ சொன்ன மாதிரியே பண்ணிட்டே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா மாப்பிள்ளை வீட்டில் இருந்து நம்ம அர்ஜுன் வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம அர்ஜுன் வந்து மாப்பிள்ளை வரவும் நம்ம அர்ஜுன் வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வரவேற்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து தேவியும் சத்யாவும் மாப்பிள்ளை வீட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் நின்று கேசரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் வந்ததுக்கப்புறமா வந்து செல்வநாயகி எல்லாருமே வந்து செல்வநாயகி வந்து எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இது வந்து பொண்ணோட அம்மா அப்பான்னு சொல்லிட்டு சுபத்ராவோட அப்பாவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சேதுவையும் சுபத்ராவையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம அர்ஜுனை அப்புறம் சத்யாவை தேவியை எல்லாரையுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பண்ணி வச்சதுக்கப்புறமா மாப்பிள்ளையை வந்து அவங்க வீட்டு சைடு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. மாப்பிள்ளை வந்து பேசும்போதே தெரியுது மாப்பிள்ளை ரொம்ப குட் கேரக்டர், பார்க்கவும் ரொம்ப லட்சணமாக இருக்கார். இந்த ஸ்ருதி வந்து கல்யாணம் பண்ணிட்டா கண்டிப்பாக நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் ஸ்ருதிக்கு தான் வந்து மனசு ஃபுல்லாக யார் அபிமாமான்னு சொல்கிறாங்களே, அப்போ என்ன பண்ண முடியும், உன் வாழ்க்கையை யாராச்சும் தடுக்க முடியுமாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சும்மா பார்த்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். அப்போது அந்த மாப்பிள்ளையும் அழகாக இருக்க போதுட்டு சுபத்ராக்கே வந்து ஆசை வந்துருச்சு. அந்த மாப்பிள்ளையை பார்த்தோன்னே மாப்பிள்ளை ரொம்ப லட்சணமாக அழகாக இருக்கார், கோடீஸ்வரர் வேறு அப்படி சொல்லிவிட்டு அவங்க சேதுக்கிட்ட சொல்கிறாங்க சுபத்ரா. உடனே சேது வந்து சரி நம்ம பொண்ணுக்கு தான் பிடிக்காதே, நம்ம பொண்ணு என்ன சொல்ல காத்திருக்காலோ தெரியலையே அப்படின்றாங்க. உடனே சுபத்ரா ஆனால் எனக்கு ரொம்ப மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருக்குங்க, நல்லா அழகாக இருக்கார், நல்லா பணக்காரர், நம்ம ஸ்ருதிக்கு நல்ல மேட்சாக இருக்கும். ஆனால் ஸ்ருதி ஏங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, அபிதான் வேணும்னு இப்படி தொங்கிட்டு கிடக்கிறாளே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. உடனே ஸ்ருதிக்கிட்டேயும் போயிட்டு சுபத்ரா வந்து போய் சொல்கிறாங்க, ஏய் ஸ்ருதி மாப்பிள்ளை செம்மையாக இருக்காருடி, மாப்பிள்ளை அழகாக இருக்காருடி, நல்ல பணக்காரர் வேற, உனக்கு நல்ல மேட்சிங்காக இருக்கும்டி அப்படின்னு சொல்லுவோம். அம்மா நீயே நான் பண்ணுற பிளான்லாம் கெடுத்து விட்டுருவ போலையே, எனக்கு அபிமாமா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஸ்ருதி வந்து அடங்கப்பட்ட மாதிரி அடம் பிடிச்சி நிற்கிறாங்க. நமக்கே பார்த்தோன்னே அப்படியே ஸ்ருதி நல்ல நாலு சப்புன்னு வந்து அடித்து புரிஞ்சுப்பியா, அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு சப்புன்னு அடிக்கணும் போல் இருக்கும். ஆனால் வந்து என்ன பண்ண, அப்படி ஸ்ருதி வில்லியாக இருக்கிறனால தான் வந்து சீரியல் வந்து நல்லா ஓடிட்டுருக்கு போல். அதை விட இப்படி நடந்துகிட்ருக்கா. அதுக்கப்புறம் வந்து ஸ்ருதி வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு பிளான் சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, எப்படியாவது நீங்கள் சத்யாவோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுங்க என்கிட்ட அப்படின்றாங்க. உடனே சுபத்ராவும் என்னடி ஸ்ருதி இப்படி என்னை கோர்த்து விட்றியேடி, மாட்டிக்கிட்டேன்னா என்னடி ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்ருதி அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, சத்யாவோட ஃபோனை அவளுக்கே தெரியாமல் எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்துடுமா, அதில் தான் பெரிய பிளானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவோட ஃபோனை வச்சு தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் என்னங்கிறது சுபத்ரா சேதுக்கிட்ட வந்து ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அதை வந்து சீரியலில் வந்து மியூட் பண்ணிட்டாங்க. இந்த சீரியஸான விஷயம் அப்படிங்கிறது சீக்ரெட்டான விஷயத்தெல்லாம் வந்து சீரியலில் மியூட் பண்ணிடுவாங்க, நம்மளே பார்த்துருப்போம். அது என்ன ரகசியம்னு தெரிஞ்சால் தான் நம்ம அடுத்த எபிசோட் பார்க்க மாட்டோமே, அதுக்காக தான் போல் இருக்குது. அதோட மியூட் பண்ணிடுறாங்க. என்ன விஷயம் என்ன பிளான் வச்சுருக்காங்க ஒன்றும் தெரியல. நம்மளாம் வந்து யூகிக்க வேண்டியதாக இப்படி தான் இருக்கும் அப்படி தான் இருக்கும்னு யூகிச்சுக்கிற வேண்டியதான். உடனே வந்து சுபத்ரா வந்து சத்யாவும் தேவின்னு ஆல்ரெடி சொன்னேன்ல, ரெண்டு பேரும் மாப்பிள்ளைக்காக அப்படியே கேசரியாக ருசியாக வந்து கிண்டிக்கிட்டு இருக்காங்க. கிண்டிகிட்டு இருக்கும்போது தான் வந்து நம்ம சுபத்ரா வந்து கிச்சனுக்குள்ளே அப்படியே நைஸாக பூனைக்குட்டி மாதிரி போகிறாங்க. உடனே சத்யா கேட்குறாங்க, உங்களுக்கு கிச்சனில் என்ன வேலை தேவையில்லாமல் அப்படி சொல்லிட்டு கேட்க, உடனே சுபத்ரா எனக்கு என்ன வேலை, நான் சும்மா ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங் வாட்டர் குடிக்க வந்தேன்,
அப்படி சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து கூலிங் வாட்டர் குடிச்சிக்கிட்டே சுற்றி தேடுறாங்க. அந்த சத்யாவோட ஃபோன், இந்த சத்யா எங்கே வச்சுருக்கான்னு தேடினோடனே சத்யா வந்து வேலை பார்த்துட்ருக்கு. அந்த மேலே வந்து ஸ்லாப் இருக்குமா, அந்த ஸ்லாபில் தான் வந்து ஃபோன் இருக்குது. உடனே சுபத்ரா அந்த ஃபோனை பார்த்துட்டு என்ன 2 பேரும் வந்து கேசரியெல்லாம் சமைக்கிறீங்க போல் மாப்பிள்ளைக்கா, சரி சீக்கிரமாக சமைச்சிட்டு வாங்க, மாப்பிள்ளை வீட்டிலலாம் எல்லோரும் ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சத்யா வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்னமோ எடுக்க போகிறாங்க. தேவி வந்து சமைச்சிட்ருக்காங்க. சுபத்ரா வந்து கிட்ட இருக்கிற ஒரு அடுப்பில் சும்மா ஒரு அடுப்பை தட்டுற மாதிரி அப்படியே வந்து டக்குன்னு மேலே இருக்கிற மொபைலை வந்து சுபத்ரா எடுத்து சாரியோட அந்த வயிற்றுக்குள்ளே வந்து சொருகிடுறாங்க. அவங்க தொப்பைக்குள்ளே இருக்கோல, தொப்பைக்குள்ளே சொருவிடுறாங்க. சொருவிட்டு திரும்ப வந்து ஸ்ருதிக்கிட்ட வந்து போய் அந்த ஃபோனை வந்து கொடுக்குறாங்க. ஸ்ருதிக்கு வந்து செம ஹாப்பி. எப்படியோடா ஃபோனு கிடச்சிருச்சுட்டா, இதுக்கப்புறம் தான் சத்யா, இப்போ நீ மாட்டுவ சத்யா, இதுக்கப்புறம் தான் என்னோட மொத்த பிளானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து மனசுக்குள்ளே வந்து யோசித்து சொல்கிறாங்க. அப்போ மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே வந்து ஸ்ருதியை பார்க்க வந்திருக்காங்க இல்லையா. அப்போ மாப்பிள்ளை வீட்டில் பொதுவாக என்ன பண்ணுவாங்க, பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு அவசரப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப நல்ல டைப்புங்க. பொண்ணை பார்க்கணும், பேசணும் அப்படின்னு கூட நினைக்கவே இல்லை. அதோட உடனே கேசரி கிண்டிட்டு இருந்த நம்ம தேவியும் சத்யாவும் 2 பேரும் கேசரி கொடுக்கறதுக்காக வராங்க. வரும்போது தான் வந்து செல்வநாயகி வந்து இந்த தேவியை கையை காமிச்சு, தேவி தான் என்னோட மூத்த மருமக, சத்யா வந்து என்னோட இளைய மருமக, அர்ஜுன் சொன்னால அவனோட பொண்டாட்டி தான் சத்யா, தேவியோட புருஷன் தான் வந்து என்னோட பையன், மூத்த பையன் அபி, அவனை இன்னும் காணோம், வருவான் இப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அபி வந்துடுறாங்க. அபி வந்தோடனே உடனே செல்வநாயகி இதான் என்னோட பையன் அபி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க மாப்பிள்ளைக்கு. இப்போ மாப்பிள்ளை எல்லாருமே வந்து வெல்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசுகிறாங்க. உடனே அபி வந்து உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் என் தம்பி வந்து நல்ல மாப்பிள்ளையாக தான் பார்த்துருக்கான், உண்மையிலே வந்து ஸ்ருதி வந்து கொடுத்து வச்சுருக்கணும் உங்களை கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையும் வந்து நம்ம அபி வந்து மாப்பிள்ளைகிட்டையும் பேசுகிறாங்க. அப்படியே நல்லா தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னும் வந்து பிடிபடவே இல்லை. ஸ்ருதியோட அம்மா வந்து சத்யாவோட ஃபோனை எடுத்து கொடுத்துட்டாங்க. உடனே சத்யாவோட ஃபோனில் தான் இந்த ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சுபத்ரா கிட்ட அந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிட்ருக்காங்க. அப்போ தான் வந்து சத்யாவுக்கு வந்து ஒரு யோசனை வருது. எதுக்காக ஸ்ருதி வந்து அபி கூட வந்து ஃபோட்டோ எடுத்தா, அதையும் நம்மளே வந்து ஃபோட்டோ எடுக்க வச்சா ஏதாச்சும் ஒரு வில்லங்க இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சத்யா வந்து யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சத்யாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் வந்து சத்யா யோசிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ்ஸிங் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். இந்த சீரியலே யாரோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அர்ஜுன் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சத்யா வந்து செல்வநாயகியோட கேரக்டரோட அந்த முகத்தெரிய கிளிக்கணும்னு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. எப்படி கிளிக்க போகிறாங்க, ஸ்ருதியோட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.